தாய்மொழியின் வாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோரை நேசிப்போம். வணக்கம். வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தியை திருநீலகண்ட நமச்சிவாயே. நட்டுணையாவது நமச்சிவாயவே. எல்லோருக்கும் எல்லா நல பலனும் கிடச்சி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும் எம்பெருமான் திருவடிகளை நம்ம வேண்டுதலை காணிக்கையாக வைப்பாங்க. எல்லோருக்கும் எல்லா நல்லதுமே நடக்கும். சிவாய நமக்கு. நம்ம எப்போவுமே என்ன நினைக்கிறோம்னா, பெஸ்ட்லேயே இன்னும் பெஸ்ட்டாகணும் தேடிக்கிட்டே இருக்கிற மற்றவருமே நம்மக்கிட்ட இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்ற அந்த மனப்பக்குவம் வர மாட்டுதுங்க. இருக்கிறத விடுத்துட்டு இன்னும் வேணும் தேடிக்கிட்டே இருக்குமே தவிர இருக்கிறடைய பொருளுடைய அருமையும் பெருமையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அதாவது போதுன்ற மனமே புல் செய்யும் அப்படின்வாங்க. போதும்னு நம்ம நினைக்காதையே இன்னும் வேணும் நினச்சிக்கிட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுடைய வேல்யூவே நமக்கு தெரிய மாட்டுது. அதை புரிஞ்சிக்கணும், அதை அப்படி புரிஞ்சிக்கணும்னு நினச்சி அதுக்கு முயற்சி எடுத்து எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணுறதோ இல்லைங்க. எல்லாமே கையை மீறி போயிட்டு இழந்த பிறகு தான் அந்த பொருளுடைய வேல்யூ நமக்கு தெரிய வந்து அதை நினச்சி ஏங்குறவங்க தவிர இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழன்ற அந்த மனப்பக்குவத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு நம்ம யாருமே இல்லைங்க. தயவு செய்து அந்த நிலையை மாற்றி இது நல்லது, இது சிறப்பு, இது மகிழ்ச்சி, கிடைச்ச பொருள் நமக்கு பேர் ஆனந்தத்தை தரும் அப்படின்ற நினைப்போடு நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யும்போது கிடைக்காத இருக்கிறதும் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணுவாருன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. எல்லாமே மாயையில் ஓண்டுட்ருக்கோம். இருந்தாலும் இது நமக்கு வேணும்னு நினைக்கிறது தவறில்ல. ஆனால் எல்லாமே நமக்கு வேணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. அதாவது தவறு யாரும் தெரிஞ்சு செய்கிறது இல்லைங்க, தெரியாது செய்கிறது தான் தவறு. தயவு செய்து அதை திருத்திக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்ந்து முடிஞ்சால் அதை நம்மளால் மற்றவங்களுக்கு தானமாக செய்ய முடியும், தானம் கொடுக்க முடியும்னா அப்படி தானம் பண்ணி வாழற அந்த வாழ்க்கையை இறைவன் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. அப்படி நம்ம செய்யும்போது இறைவனுடைய அனுகிரகம் அருளாசியும் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உணர்ந்து புரிந்து செயல்படுவோம். என்ன மழகானால் எல்லாம் அழகாகும் போதும் என்ற எண்ணமும் சிந்தனையும் செயலுமே நமக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் சிறப்பாக செய்து தரங்க, அமைச்சு தரங்க. வேணுன்றது தப்பு இல்லை. நமக்கு எது வேணும்னு நினச்சி கேட்குறது சரியான விஷயங்க. எல்லாமும் நம்மக்கிட்ட வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்காதுங்க. நமக்கு எதை கொடுத்தா நம்ம மகிழ்ச்சி ஆனந்தமாக சிறப்பாக இருப்போமோ